பாகமளித்தவன் நானே தொழிலுக்கெல்லாம் முதல் முருகனை தேர்ந்து ஈர்க்கிறவதி அன்னாரம் வேதனத்திற்கும் பரியலைக்கும் பரம்பொருள் என்றோம் பித்திக்கு மண் துணல் என்றோம் பிறபால் அடிபட்டு என்றோம் 2011 நாமதத்தை பெற்றி ஸ்ரீ இமாச்சலத்திலே வேலவன விநாயகன் அருகிலுக்கு நன்றி அவன் காவல் கூதல் அனைத்தும் ஓ நமச்சிவாயம் என்ற ஆர்வரிக்கு ஏன் இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதா இடபாகத்தில் இருக்கிறேன் கருவிலே வளர்ச்சியை சுற்றுவதை அனைத்து ஜீவ வேதனத்திற்கும் பரியலுக்கும் பரவுள்ளாக வந்தது. அப்படி இருக்கும் பொழுது படியலப்பறைக்கும் உள்ளதாகும் படியலந்த பிறகும் ஏன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதை சந்திப்பது வழக்கம் அல்லவா கண்ணை மனித பரமனிடம் முதலாக தோன்றியவள் ஓ பராசக்தி என்னுடைய முதல் நாமதேயம் இரண்டாவது நாமதேயம்
இரண்டாவது நாமதையும் மூன்றாவது நாமதையும் என்ன தெரியுமா? பரமதராஜன் பட்டதா தை தாதை தாதை தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் தாதை தெய்தம் மகளாக பிறந்து பார்வதி இன்றைக்கு மூன்றாவது நாமதையும் நான்காவது நாமதையும் என்ன தெரியுமா? சொன்னால் தெரிந்தாயே. நத்தில்லை சிதம்பரத்தில் தாக்கிடுதா தருகிறதா தாக்கிடு தருகிறது தருகிறது தாக்கிடு தருகிறது தருகிறது சிதம்பரத்தில் சிவகாமி என்று எனக்கு நான்காவது நாமதையும் சக்தி ஒன்று சமயம் 16 எத்தனை அவதாரம் எத்தனை பேர்கள் எனக்கு அது சொல்லிக் கொண்டால் நேரம் போக தெரியாது இருந்தாலும் என் சுவாமி பார்க்க வேண்டும். அனைத்து ஜீவ வேதனத்திற்கு பரியளந்து விட்டு வந்துவிட்டேன். அப்படி கூடது ஏன் இரவாம் இருக்கக்கூடிய உமா பார்வதாவை பார்வதா என்று குரல் கொடுத்தால் மறை குரல் கொடுப்பாள். இன்னும் குரல் கொடுக்கவில்லையே. சரி, சற்று நேரம் கங்கை அணிந்தவா கண்டோர் தொழும்பிலா சதங்கையாடு பாதவினோதா சிங்கேஸ்வரா நின்றான் துணை நீதான்
இருக்கக்கூடிய உமா பார்வதா வணக்கம் என்று வாழ்த்துங்கள். ஏன் இதயம் கிடந்தவளே, ஏன் இடபாகம் அமர்ந்தவளே, பெண் குலத்திற்கு பெருமை சேர்க்க வந்தவளே, இந்த உலகம் உள்ளவரை உன்னுடைய புகழப்பட்டது ஓங்கி வளரணும் என்று என் மனதார வாழ்த்துகின்றேன். ஆமா பார்வதா, அன்று வளர்ந்த சென்றவர் பெருக்கும் முகமாகப்பட்டது இன்று வாடி வதங்கி சோகத்தோடு காட்சியளிக்கிறது. அதற்கு என்ன காரணம்? என் மனதில் சந்தேகம் இருக்கிறது. பார்வதா, மண்ணிலே தோன்றி மண்ணிலே வாழ்ந்து மண்ணிலே மறைக்கக்கூடிய பாமர பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த பரமன் இடமாக இருக்கக்கூடிய உமா பார்வதா நீயாக இருந்தாலும் சரி, பெண்ணாக பிறந்துவிட்டால் மனதிலே கடுகடுகு சந்தேகம் தோன்றக்கூடாது. அப்படி சந்தேகம் என்று மனதிலே தோன்றிவிட்டால் இல்லத்தின் சந்தோஷமே துளிந்துவிடும். பார்வதா, உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை என்னிடத்தில் கூறினால் அதற்கான விடையை பரமன் நான் அளிக்கிறேன். இறைவா, சந்தேகம் ஒருத்தனை என்ன தெரியுமா? என்ன சந்தேகம்? தாங்கள் யார்? மூர்த்திக்கெல்லாம் முதல் மூர்த்தி. உண்மைதான். அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் மேற்கொண்ட தொழில் என்ன? அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படியடைக்கும் தொழில். தாங்கள் படியெடுக்கும் தொழில் தான் இந்த பார்வதாவுக்கு சந்தேகம். இறைவா, உனக்கு சந்தேகமா? நீ கூறு வார்த்தை எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லையே. இறைவா, கோபம் வேண்டாம். கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் அளித்தால் போதும். இன்றைய தினம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பாமர மக்களுக்கும் சரிவட படி அளித்தீர்களா? பார்வதா, நீ கேட்கும் கேள்வி சித்திரமான கேள்வி. அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படியளித்தான் உன்னை சந்திக்கும் முறைக்காக வெகு விரைவாக விரைந்து நான் ஓடி வந்தேன். தாங்கள் இன்றைய தினம் ஒரு ஜீவனுக்கு படியளிக்கவில்லை என்று நான் உறுதியாக கூறுகிறேன். பார்வதா, கல்லுக்குள்ளருக்கு தேர்வுதல் கருவிலே வளரக்கூடிய சிசுவரை அனைத்து ஜீவ வேதனத்திற்கு படியளந்தவன் இந்த பரமனாகும். இறைவா, படியளிக்கவில்லை என்று நான் உரைக்கிறேன். எதை சாட்சியாக வைத்து உரைக்கிறாய்? சாரிதம் இல்லாத சங்கீதமும் சாட்சி இல்லாத வழக்கும் சபைக்கு இடையராகாது. சக்தியானவள் ஆதாரம் இல்லாமல் முன்னிடத்தில் வார்த்தையாட மாட்டேன். என்னிடத்தில் சிறிய தங்க பேழை இருக்கிறது. அந்த பேழைக்குள் ஒரு ஜீவனை நானே அடைத்து வைத்திருக்கிறேன். அதற்குள் இருக்கும் ஜீவனுக்கு எப்படி பலி வந்திருப்பீர்கள்? பார்வதா, படிகளுக்கு வெள்ளை என்று கூறுகிறேன். விதியை வெல்ல விடலாளவுடன் என்று உரைப்பார்கள். நீ என்னை விதிவிலக்கால் ஒரு சிறிய தங்கை பேழைக்கு ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்திருக்கிறாய். அந்த ஜீவனுக்கு நான் படியளவேனா அழைக்கவில்லையா என்பதுதான் உன் மனதில் ஏற்பட்ட சந்தேகம். அந்த தங்கை பேழையை திறந்துப்பார். நான் படியளவேனா அழைக்கவில்லை என்று நீ யாரில் சொல்வாய்? திறந்து பார் அந்த பேழையை. இந்த பேரைக்குள் இருக்கும் ஜீவனுக்கு படி எழுந்திருக்கிறாயே, என்ன மகிமை! இறைவா, என்னை மன்னிக்க வேண்டும் ஆண்டவா. சோதனை செய்வதும் சோதனைக்குள்ளாக்குவதும் இந்த பரமனைக்கு கைவந்த கலை. அப்படி இருக்கும் பொழுது இந்த பரமனையே சோதனை செய்து பார்க்க வேண்டும் என்று மனதில் எண்ணிவிட்டாய். இப்போது இந்த உலகம் அனைத்துமே சிவமையும் அதுக்கு பெண் அருமை என்பது படி இழந்து விட்டேன் என்று ஆணவமாக என்னிடத்தில் பேச வேண்டாம். யாரிடத்தில் பேசுகிறோம் என்று தெரிந்து புரிந்து அறிந்துதான் பேசுகிறாயா? இந்த உலகத்தில் முதலாக தோன்றியவள் நான். இந்த உலகத்தையே படைத்தவள் நான். அப்படி இருக்கும் பொழுது எப்படி சிவமயமாகும்? இந்த உலகத்தை படைத்த நான் தானே. அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி மயமாகும். முதலில் தோன்றினேன் இந்த உலகத்தையே படைத்த என்று ஆழமாக உரைக்கிறாயே. முதலில் தோன்றல் மட்டும் போதுமா? இந்த உலகத்தை படைத்தல் மட்டும் போதுமா? அனைத்து ஜீவ வேதராசிகள் உயிர் பெற்று ஆக வேண்டுமானால் இந்த பரமன் பணியளிக்க வேண்டும். அந்த ஜீவ வேதராசிகள் எப்படி உயிர் பெற்று வாழும்? பணி அளப்பவன் இந்த பரமன் என்றால் அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே போதாது, சக்தியை கொடுக்க வேண்டும். சக்தியை கொடுத்தது சக்தியானவள். நான் சக்தியை கொடுக்கவில்லை என்றால் எப்படி உயிர் வாழும்? அதை முன்வைத்து பார்த்தால் சக்தி நான் தான் உயர்ந்தவன். சக்தி 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 என்று ஆழமாக உரைக்கிறாயே. ஒரு மனிதனாகப்பட்ட ஒரு நாளைக்கு 3 வேளை உணவு உட்கொள்ள வேண்டும். அப்படி உட்கொண்டால் அந்த மனிதனுடைய அந்த உணவை படியளப்போன்றார் இந்த பரமன். இந்த பரமன் படியளிக்கக்கூடிய உணவு தான் ஒரு மனிதனுக்கு சக்தி என்பதை கிடைக்கிறது என்றார். அதை முன்வைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே உங்களுக்கு ஒரு ராத்திரி மட்டுமே சிவராத்திரி. இந்த சக்திக்கு 9 ராத்திரி நவராத்திரி. 1 பெரியதா 9 பெரியதா? பார்வதா, சிவனுக்குரிய ராத்திரி ஒரு ராத்திரி சிவராத்திரி. ஆனால் இந்த சக்திக்குரிய ராத்திரி 9 ராத்திரி நவராத்திரி. 1 பெரியதா 9 பெரியதா? 9 தான் பெரியது. இந்த உலகம் அனைத்துமே சக்தி மயம் என்று உரைக்கிறாயே. 1 என்பது ஆரம்பம், 9 என்பது முடிவு. சக்தி முடிவு
இறுதி. ஆனால் இந்த பரமன் தான் ஆரம்பம். அதை முனைத்து பார்த்தால் இந்த உலகம் அனைத்துமே இந்த சிவனிலே எந்த சக்தி இல்லை. நான் என்று நீ இல்லை, நான் என்று பெண் இல்லை. அந்த பட்டத்தை கொடுத்தவனா, சூலத்தை கொண்டவனா, சூலத்தை கொடுத்தவனா, நெற்றிக்கண்ணை படைத்தவனா, கண்ணில் நெற்றிக்கண்ணை தியானமா கொடுத்தவனும் நான் தான், உன்னை படைத்தவனும் நான் தான். உண்மைதான் பார்வதான். நெற்றிக்கண்ணை பேர்த்து தனமாக கொடுத்த முறைக்காய் ஏன் கொடுத்தாய்? எதற்காக கொடுத்தாய்? உன் காமத்தை திருவுரைக்காக உடல் நெற்றிக்கண்ணை பேர்த்து எனக்கு தனமாக கொடுத்தாய். நீ கொடுத்த நெற்றிக்கண்ணை கொண்டு உன்னை சுட்டெடுத்து 3 மணி சாம்பலாக்கி இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி சொல்லக்கூடிய அலைமகள், கலைமகள், மலமகள் என்று முப்பெரும் தேவி படைத்து வளர்ந்த பரவனம். நிபந்தனையா? என்ன நிபந்தனை? அன்று ஒரு நேரத்தில் தில்லையில் நடனமாடினாயே, அது போன்று என் முன்பதாக தாங்கள் நடனமாட வேண்டும். இந்த நடனத்தில் இருவரில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்களே உயர்ந்தவர்கள். அப்படியா? இறைவா தலைவா வருகவே வருகவே. ஓட்டிலே தோல்வியடைந்து எங்கடி செல்கிறாய்? விடமாட்டேன். வெற்றி பெற்றவன் பரமன். இந்த உலகம் அனைத்துமே சிவமயம். ஆணைக்கு பெண் அடிமை என்பதை நீ உணர வேண்டும். உணர்த்துகிறேன். மரணி ஏற்பட்டது. அந்த போட்டிலே தோல்வியடைந்து இமாத்திரத்திற்கு விலகி பூலோகத்தை நோக்கி உடைக்கும் நேரத்தில் உனது பாதத்திற்குரிய தண்டை சலங்கப்பட்டது உடைந்து அதில் இருக்கும் 7 முத்துக்கள் 7 இடத்திலே சிதறுகின்றது. உண்மைதான் பார்வனார். எப்போது இந்த பரமனை பகைத்து சென்றாயோ அந்த 7 முத்துக்கள் விழுந்த இடத்தில் நீ ஏறி முதல் முத்தாகப்பட்டது முச்சந்தி என்று சொல்லக்கூடிய இடத்தில் வந்திருக்கிறது. ஆகினால் முதல் முத்து விழுந்த இடத்தில் இரண்டாவது முத்து விழுந்த இடத்தில் இறையானூர், மூன்றாவது முத்து விழுந்த இடத்தில் முளச்சூர்,